இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காய் வந்து குழம்புல சேர்த்துடலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ இந்த கத்திரிக்காயும் நல்லா வெந்துடும், குழம்பும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். குழம்பு நல்லா கத்திரிக்காயெல்லாம் வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் புளிக்குழம்பு இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு.